ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இருக்கிற இடங்கள் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த ஆராதனையில் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக நம்மை கடந்த நாட்கள் எல்லாம் இரவெல்லாம் நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவோ அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்தவர், அவர் போதுமானவர். அந்த தேவனை கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அவரை உயர்த்த போகிறோம். கொஞ்ச நேரம் எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் அதிசயமானவர் தகப்பனே, நீர் துதிகளில் பிரியப்படுகிற தேவர், நீர் ஆராதனைக்குரியவர், நீர் போதுமானவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில் தேவன் எங்களோடு அசைவாடுவீராக தகப்பனே. எங்களோடு இடைபடுங்க, எங்களோடு இடைபடுங்க, எங்களோடு இடைபடுங்க தகப்பனே. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக தகப்பனே. நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் அதிசயமானவர், நீர் சேரக்கூடாத ஒளிதல்ல வாசம் செய்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமான எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்த. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையில் நீங்க பிரியப்படுவீராக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ரபா சந்தரதரலக. ஆண்டவரே நீர் போதுமானவர், புகழப்படத்தக்கவர். ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவ பிரசன்னம், ஆண்டவரே தேவ மகிமை ஆண்டவரே காணப்படட்ட. ஆண்டவரே நீங்க மாத்திரம் ஆளுகை. இங்கே ஆரம்ப ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறேன், பாடல் ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறேன், அறிவிப்பு பகுதிகள் சங்கீத பகுதியில் ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறேன், காணிக்கை பகுதியை ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே உங்கள் கரத்தில் கொடுக்குற ஆண்டவரே, உங்கள் கரத்தில் கொடுக்குற ஆண்டவரே, உங்கள் கரத்தில் கொடுக்குற ஆண்டவரே. நீங்கள் ஆளுகை செய்யுங்க. வர வேண்டிய ஜனங்களை சீக்கிரமாக ஆண்டவரே உங்களை கொண்டு வாங்க. எல்லா தடைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறோம். மின்சாரம் எங்களுக்கு சாதகமா இருக்கட்டும், இயற்கை எங்களுக்கு சாதகமா இருக்கட்டும். ஆண்டவரே ஜனங்கள் சீக்கிரம் வந்து உம்மை ஆராதிக்க என் தேவன் அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே உடைய கரத்துல கொடுக்குறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்க பொறுப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையினால அவருடைய இரக்கத்தினால நம்மை நடத்தி வருகிறார். அவர் ஆச்சரியமாக நம்மளை நடத்தி வருகிற தேவன், அவர் போதுமானவர். ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நம்ம கூடி இருக்கிறது எதுக்கென்றால் தேவனை ஆராதிப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு துக்க சூழ்நிலையில தன் மகனை பலி செலுத்தும்படி மோரியா என்கிற மலை தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். அவர் போகும்போது துக்கமுகமாய் போனார், மனதில் வருத்தத்துடன் போனார். ஆனால் திரும்பி வரும்போது அவர் மகிழ்ச்சியாக வந்தார். ஏனால் அங்கு பலிபீடம் கட்டி தேவனை அவர் ஆராதித்தார். தன் மகனை பலி செலுத்துவதற்கு தேவன் விடவில்லை. அங்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி தேவனுக்கு உகந்த ஆராதனை செலுத்தி மறுபடியும் திருப்பி வரும்போது அவர் களிப்புடன் மகிழ்ச்சியுடன் வந்தார். நம்மளும் இந்த வேலையில் அவரை பாடி மகிமைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருந்தார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரந்தட்டி நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி
செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றவர். மீண்டும் ஒரு விச நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா எண்ணிய துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையால் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் சென்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா எண்ணிய துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் எண்ணிய துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் கண்மணியே என்று என்னை அழைத்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ
செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மை நம்மை மறவா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். ஹல்லேலூயா. அன்னாளுங்கிற ஒரு பெண் அவங்க ஆலயத்தில் போய் அழுது தன் குழந்தைக்காக அவங்க ஜெபம் பண்ணியிருக்கும் போது ஏலி அதை உம்பரமாய் கவனிக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஒரு போதகராய் இருக்கிற ஏலி அந்த பெண்ணை பார்த்து கவனிக்க முடியும்னா அந்த பெண்ணை அவர் பார்க்க முடியும் என்றால் உலகத்தையே படைத்த தேவன் நம்மளுடைய விண்ணப்பத்தையும் நம்முடைய வேண்டுதலையும் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யறதுக்காக அவர் பிரயாசப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டும் பாட போகிறோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர்னு சொல்லி நல்ல உற்சாகமாய் எல்லாரும் ஒன்றாக கரந்தட்டி அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நன்றி நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள்
கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறார். இன்னொரு பாடல பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி என் அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு சொல்லி. ஆமென். அல்லேலூயா. இயேசு ஒரு வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அநேக ஜனங்கள் அங்கே கூடிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நேரம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு இயேசு தான் சீசர்கிட்ட கேட்குறாரு, இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு. அப்போ சொல்லுகிறாங்க சீசர்கள், நம்மள்ட்ட இருக்கிறது இவங்களுக்கு பத்தாதே அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு சிறு பையன் 5 மீனும் 5 அப்பங்களும் 2 மீனும் வைத்திருந்தான். அதை எடுத்துட்டு வந்து இயேசுவிடத்தில் அந்த சிறுவன் கொடுக்கும்போது அதை அண்ணாந்து பார்த்து இயேசு ஸ்தோத்திரம் செலுத்தி விட்டு கொடுக்கும்போது சாப்பிட்டவர்கள் மாத்திரம் 5000 புருஷர்கள், சொல்லப்போனால் 12 லட்சத்துக்கு மேலே சாப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா ஸ்தோத்திரம்ங்கிறது தேவனை துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்குன்னு எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் எங்க அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமைய என்ன. மறுபடியும் பாடுவோமா? ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் எங்க அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் நம்ம அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர், உடையும் தந்தீர், உடையும் தந்தீர். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் நம்ம அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் நம்ம அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும். ஸ்தோத்திர பலி துதியும் கனமும் மகிமையும். அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அரவணைத்தீர் எங்களை அரவணைத்தீர். அன்பு கூர்ந்தி அன்பு கூர்ந்தி அன்பு கூர்ந்தி அரவணைத்தீர் அரவணைத்தீர். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் நம்ம அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் நம்ம அப்பாவுக்கு. கூட வைத்தீ நன்றி ஐயா, கூட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ எங்களை பாட வைத்தீ, கூட வைத்தீ
பலி சொத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் நம்ம அப்பாவுக்கு. சொத்திர பலி சொத்திர பலி. அபிஷேகித்தி அபிஷேகித்தி நன்றி ஐயா. அபிஷேகித்தி நன்றி ஐயா. அனலாக்கி நீ நன்றி ஐயா. அனலாக்கி நீ நன்றி ஐயா. அபிஷேகித்தி அபிஷேகித்தி நன்றி ஐயா. அபிஷேகித்தி அனலாக்கி நீ எங்களை அனலாக்கி நீ நன்றி ஐயா. சொத்திர பலி சொத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் நம்ம அப்பாவுக்கு. சொத்திர பலி சொத்திர பலி. ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா. ரத்தம் சிந்தினி ரட்சிப்பு தந்தீர். எங்களுக்கு ரட்சிப்பு தந்தி. மீண்டுமாக ரத்தம் சிந்தினி அப்பா. ரத்தம் சிந்தினி ரட்சிப்பு தந்தி. ரட்சிப்பு தந்தி. சொத்திர பலி சொத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும். சொத்திர பலி சொத்திர பலி அப்பாவுக்கு. சொத்திர பலி சொத்திர பலி சொத்திர பலி. துதியும் மனமும். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகில மனிதத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகில மனிதத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டொண்டு மாடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டொண்டு மாடிய செய்தி. உம்மாலாகும் 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 அப்பா. உம்மாலாகும். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன்று நடந்தானே இயேசு நாம். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன்று நடந்தானே இயேசு நாம். உம்மாலாகும் டாடி. ஆமென். உம்மாலாகும் 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 ஆண்டவரே. உம்மாலாகும். சொத்திர பலி சொத்திர பலி சொத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் நம்ம அப்பாவுக்கு. சொத்திர பலி சொத்திர பலி அப்பாவுக்கு. சொத்திர பலி சொத்திர பலி அப்பாவுக்கு. சொத்திர பலி சொத்திர பலி. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். உம்மால்
கூட சொல்லுமா, உம்மாலாகும் உம்மாலாகும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா ஒன்றாக உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா சபையாக. அல்லேலூயா துதிக்கிறோம் அப்பாவை ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. கனமும் மகிமையும் நம்ம அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி. உம்மாலாகும் உம்மாலாகும். ஆண்டவரால் எல்லாமே உம்மாலாகும் உம்மாலாகும். கோலும் கையுமாக பிளக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிளக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் அப்பாவால உம்மாலாகும் உம்மாலாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. உம்மாலாகும் உம்மாலாகும். அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டவரே உம்மாலாகும் எல்லாமே உம்மால கூட ஆண்டவரே என நீ செய்ய வல்லவர் சொல்லி அவரை உற்சாகமா கரங்களை தட்டி பாடி அவரை மேம்படுத்துவோம். உம்மாலாகும் உம்மாலாகும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா, ஆலயத்தில் அப்பா கர்த்தாவே தருளும். நல்லா கரந்தட்டி துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாப்பா உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் அப்பா, நாங்க ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம்
ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனமும் மகிமையும் நம்ம அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனமும் மகிமையும் எங்க அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனமும் மகிமையும் சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா பலன் தந்தீரே சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே பலன் தந்தீரே எங்களுக்கு பலன் தந்தீரே ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு புதிய கனமும் மகிமையும் எங்க அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு உண்மையே துதிக்கிறோம் ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு புதிய கனமும் மகிமையும் உம்மாலாகும் எங்க வாழ்க்கையில செய்யப்பா ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய உம்மாலாகும் நடி உம்மாலாகும் மறுபடியும் அதை சொல்லி உம்மாலாகும் எல்லாமே உம்மாலாகும் உம்மாலாகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல உம்மாலாகு அப்பாவால உம்மாலாகு அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில் அலங்கார வாசலிலே நடந்தானே இயேசு நாமத்தில் யாரால உம்மாலாகு இயேசுவால உம்மாலாகு ஓரா பல கரவா உம்மாலாகு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் எங்க அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி ஓரா பல கரவா துதியும் கனமும் மகிமையும் நம்ம அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் நம்ம அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே துதியும் கனமும் மகிமையும் நம்ம நல்ல கரம் தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோமா அந்த தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தும் அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே எங்க திருச்சபையில ஆண்டவரே நீங்க செய்ய அப்பா உம்மால கூட ஆண்டவரே உம்மாலாகும் எல்லாமே உம்மாலாகும் தகப்பன் உம்மாலாகாத காரியம் ஒன்று இல்லை ஆண்டவர் உம்மால இது நடக்காதுன்னு சொல்லப்படுகிற காரியம் ஒன்று இல்லப்பா நீ எல்லாவற்றையும் செய்கிற தேவ தடைகளை தகர்த்து போடுகிறவர் எங்களுக்கு முன்னே நீர் கடந்து போகிறவர் தகப்பன் கோணலானவர்களை சபையாக மாற்றுகிறவர் நீர் எங்களுக்கு முன்பாக போகிறீரே அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவை மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய சிந்தனை எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் இயேசு என்கிற வார்த்தை மாத்திரம் இருக்கட்டும் ஏன்னா இந்த வேலையில நீங்க எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா இங்கிருந்து போகும்போது வந்த மாதிரியே போக மாட்டீங்க தேவன் ஒரு நிறைவாய் உங்களுக்கு கட்டளையிட்டு தான் அனுப்புவார் ஏன்னா அவர் நம் மீது நோக்கமாய் இருக்கிறார் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் அவர் உங்களை நேசிக்கிறவர் உங்கள் மீது இரக்கமாய் இருக்கிற தேவன் அப்படியே எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க சத்தத்தை உயர்த்தி அருமையான சகோதரனே சகோதரி
நீங்க எப்படி இந்த சூழ்நிலையில இங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன காரணத்துக்காக வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்கிருந்து போகும்போது தேவன் அதை நிறைவாக மாற்றி தான் உங்களை அனுப்புவா. எதையெல்லாம் உங்களை வாழ்க்கையில குறையாக நீங்க காணப்பட்டீங்க வந்திருக்கீங்களோ அதையெல்லாம் நிறைவாக மாற்றி தான் தேவன் அனுப்புவா. யாக்கோபு தன் சகோதரனையும் தன் தகப்பனையும் ஏமாத்தி விட்டு ஓடுகிறா. அவருக்கு ஒரு இடம், ஒரு என்கவுண்டர் நடக்குது. என்ன தெரியுங்க? தேலுங்கிற இடம், ஆண்டவருடைய சமூகங்க. நீங்க எந்த சூழ்நிலையில எங்கிருந்து ஓடி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சில பிரச்சனைனால நீங்க தாக்கப்பட்டுக்கலாம். ஆண்டவரை நீங்க இந்த ஆலயத்துல வந்து ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது தேலுங்கிற இடத்துல யாக்கோபை ஆண்டவர் சந்திக்கிறார். அதற்கு பின்பு தேவன் அவருடைய வாழ்க்கையை அப்படியே ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அதுபோல இந்த வேலையில எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தேவன் அப்படியே துதிங்கள, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஒண்ணுமே தெரியலையா? இயேசுன்னு மட்டும் சொல்லுங்க, இயேசுன்னு மட்டும் சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்கள. இயேசுங்கிற பேரு, ஓ அற்புதத்தை செய்யக்கூடிய பெயர் இயேசுங்கிற நாமம். ஓ முடவனை நடக்க வைத்த நாமம் இயேசுங்கிற நாமம். மரித்தவனை உயிரோடு எழுப்பின நாமம் ராபா சந்தரதலக. அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு உன்னை வாழாக்காமல் தலையாக மாற்ற போகிறார். ரீவா லக்கரதரபா சந்தரதபா. ஓ ரீவா லக்கரபரபா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரீவா லக்கரதரபா. ஓ ரீவா சந்தரதரபல. எத்தனை நாள் நம்ம ஆண்டவரை ஏமாத்திட்டோம்ல, எவ்வளோ நாள் ஏமாத்திட்டோம்ல, ஆண்டவர் எவ்வளோ மறுதளிச்சிருக்கோம்ல. ஆனாலும் ஏன் நாங்கள் நம்மளை நேசிக்கிறார் தெரியுங்களா? ஏன்னா அவர் நமக்கு அப்பா, நம்மளை மகளாக அவர் தெரிந்து கொண்டார். ஒரு தகப்பன் என்ன முறையில் நீ நம்ம சொல்லிக்கலாம், நீங்கள் எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அவர் நம் மகளேன்னு வந்து அணைக்கிற தேவன், அந்த தேவன் நம்மளை நேசிக்கிறார். அவர் மாறாதவர், அந்த தேவன் சேனைகளின் கர்த்தர். அந்த தேவன் அப்படியே உயர்த்த போகிற கொஞ்ச நேரம் அவர் நமக்கு உண்மையா இருக்கிறது மாத்திரம்தான் அவர் செய்கிறார். இவ்வளோ நேரத்தில் நம்ம அவரை விட்டு தூரமா போனது உண்டு. ஆனாலும் அவர் உங்க மேலேயும் என் மேலேயும் உண்மையுள்ளவரா இருக்கிறார் தெரியுங்களா? என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தோமோ, எப்போ அவரோடு நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு நம்ம மீறிட்டோம் அதை. ஆனால் அவர் அந்த உடன்படிக்கையில் உறுதியாக இருக்கிற தேவன், அதில் அவர் உறுதியாக இருக்கிற தேவன், உண்மையாக இருக்கிற தேவன். அந்த தேவனை பாட போகிறப்ப அப்படியே கரங்களை உயர்த்தி ரபஷந்தரதா. சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சொல்லுங்களேன். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர் உண்மை, உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது உண்மையுள்ளவரே, உண்மையுள்ளவர். அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது. அப்படியே இரு கரத்தையும் உயர்த்தி, உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை
உண்மை அது அவர் நாம உண்மை அவர் அடையாள உண்மை அவர் ஆதாரம். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், நான் திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினேன். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், நான் திரும்பும்போது பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. இப்ப சொல்லுவோமா? உண்மை அது அவர் நாம உண்மை அவர் அடையாள உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர் உண்மை 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 சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் உண்மையுள்ளவர். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவரடையார். அவர் சொல்லும்போது எப்படி நடக்குது யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும்போது அவர் செய்த பின்பு உண்மை அது அவர் நாம உண்மை அவர் அடையாளம் உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் உண்மை 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 சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நம்ம அவரை விட்டு போனோம்ல, அவரை விட்டு ஓடின அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல அப்படியே இருக்கிறவர்களை உயர்த்தி உண்மை அது அவர் நாமம் உண்மை அவர் அடையாளம் உண்மை அவர் ஆதாரம். உண்மை 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 சேனைகளின் கர்த்தர். உண்மையுள்ளவரே சொன்னதை செய்பவரே தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே. என்னை போல் ஒருவரும் உண்மையுள்ளவரே மாறிடுவேன் என்றிருந்து எனக்காய் நின்றவரே. அப்படியே கண்களை மூடுங்களேன். நமக்காக நின்ன தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரம். அதை உணர்ந்தவங்கள அப்படியே கண்களை மூடுமா? அவர் எவ்வளோ பெரியவர் தெரியுங்க. அவர் சேனைகளின் கர்த்தராய் நம்மோடு இருக்கிறார். அவர் கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் நம்மளை விட்டு விழுகிறார். இப்போ சொல்ல போற அப்படியே கண்களை மூடிங்களேன். நான் பாடினீங்க அடுத்த லைன் பாடுங்க. தெரிஞ்ச லைன் தான் இப்போ பாடணும். ஈஸியா அதை ஃபீல் பண்ணி பாடுவோமா? இப்போ அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் அவர் உண்மை
அவர் உண்மை செய்த நன்மைகளோ பலாயிரம். நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் அவர் உண்மை எனக்கு. அப்படியே இருக்கிறதை உயர்த்தி எல்லாரும் உண்மை அது அவர் நாம, உண்மை அவருடைய உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் உண்மை உண்மை உண்மை. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. சேனைகளின் கர்த்தர் அவர் நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எவருக்கும் புரியாதே. சுவை நீ சொல்லும் போது எப்படி நடக்கும். அவர் செய்த பின்பு புரியாதே. உண்மை அது அவர் நாம, உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், உண்மை உண்மை போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. போகும்போது நான் திரும்பும்போது இஸ்ரவேலா. நம்முடைய பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல. அவர் உண்மை சூழ்ந்ததால அப்படியே இருக்கிறதை உயர்த்தி உண்மை அது அவர் நாம, உண்மை அவர் அடையாள, உண்மை 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 உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்திர என்னை போல் வருவனுக்கும் உண்மை உள்ளவரே. மாறிடுவேன் என்றறிந்து எனக்காய் நின்றவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடுங்க. தேவனை நோக்கி என் மகன் சரியாயிடுவான், என் மகள் சரியாயிடுவான். இன்னவர் தேவன் ஒருவர் மாத்தனா. இப்ப தேவன் ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். சகோதரிய சகோதரனே, எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் எனக்காகவே வார்த்தை பேசுறாரே நீங்க நினைக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் வாரம் எனக்காகவே மெசேஜ் ரெடி பண்ணி என்னையே குத்துறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல சகோதரிய, இல்ல சகோதரனே, ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிச்சா உங்களுக்கு மட்டும்தானே பேசுறாரு. ஒட்டுமொத்த சபையை விட்டுட்டு உங்களை மட்டும்தானே நேசிச்சு அவர் பேசுறாரு. அவர் எவ்வளவு உங்க மேல அன்புள்ளவர் தெரியுங்களா? அவர் உங்க மேல பாசமுள்ளவரா இருக்கிறாருங்க. ஆண்டவர்கிட்ட இப்போ அர்ப்பணிப்போடு ஒரே வார்த்தை சொல்லி முடிக்க போகிறோம். ஒரே லைன் பாடி முடிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுங்கள ப்ளீஸ். ஆண்டவர் உங்க மேல உள்ளவரா இருக்கிறாரு.
எவ்வளோ நாள் ஜெபிக்கல, வேதத்தை வாசிக்கல, வேதம் எங்க இருக்குன்னே தெரியல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தான் எடுத்துட்டு வரோம். ஆண்டவர் எல்லாம் பார்க்கிறாருங்க. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருப்பதற்கும் இருந்ததற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகள் கர்த்தர். மீண்டுமாக உண்மை அது, உண்மை உண்மை. நல்ல கரம் தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, ஆராதனையில் நீங்க பிரியப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர்.